ஆழ்மனதனுடைய சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். மாரியம்மன் கோயில் தீமிதியில் என்ன நடக்குது? பக்தர் அம்மன் காப்பாற்றுவாங்க என்ன அந்த நெருப்பு கங்கல நான் ஓடுறேன், நடந்து போறதே நான் பார்த்துருக்கேன். மக்கள் நடந்து போறாங்க, அவங்க அந்த நெருப்பு காலில் சுடாம புண்களை ஏற்படுத்தாம காப்பாத்துது. இது எப்படி நடக்குது? அம்மன் அங்க வந்து செய்தா? அப்படி கிடையாது. அவர் நம்புறாரு. அந்த நம்பிக்கை, அந்த இறை நம்பிக்கை, அம்மன் நம்மளை காப்பாற்றுவோம், அம்மன் நம்மளை புண்ணு வராம காப்பாற்றும், நம்ம விரதம் அப்படின்ட்டு நம்பிக்கையோட போறாரு. இப்ப அதுக்காக நான் ஏத்திச்சு கிடையாது, நான் கடவுளெல்லாம் நம்புறவன் தான். ஸோ அவர் நடந்து போகும்போது புண்ணு வர மாட்டேங்குது. அதே நேரத்தில் ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் ஒருத்தரை வந்து ஹிப்னாட்டைஸ் பண்ணி தூங்க வச்சுட்டு அவர் ஆள் மனசுல உங்களை வந்து நான் வந்து நீ கண்ணு முடிச்சோடனே என் கையில் ஒரு நெருப்பு குச்சி இருக்குன்னு சொல்லி பதிய வச்சுட்டு அவருக்கு ரிலீஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் சொல்லி தூங்க வச்சுட்டு வேக்கப் சொல்லி ஓபன் பண்ணி அவர் ஹிப்னாட்டிச நிலையிலிருந்து கலைச்சு அவரை எழுப்பி கூட்டு வந்துட்டாருன்னா அப்ப அவர் கண் முன்னாடி ஒரு பென்சில் வச்சிருப்பாரு, பென்சிலோ பேனாவோ. ஆனா அந்த அந்த ஹிப்னாட்டைஸ் ஆனவருக்கு அது நெருப்பு குச்சி மாதிரியே தெரியும். ஏன்னா அவர் ஆழ்மன உறக்க ஹிப்னாட்டிஸ் சொன்னதை நெருப்பு குச்சி அவர் கையில் அவர் நம்புறாரு. நம்ம அங்க யார் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு அது பென்சிலாக தான் தெரியும். ஆனா அந்த ஹிப்னாட்டைஸ் ஆனவர் கையில போய் வச்சு தொட்டோம்னா பயப்படுவார், தொட்டோம்னா கொப்பளம் வந்துடும். இதே தேரி தான் மாரியம்மன் கோயில் தீமிதியில கொப்பளம் வராமல் இருக்கிறதும், ஹிப்னாட்டைஸ் பண்ணும்போது ஒரு மனிதனுக்கு கொப்பளம் வர்றதும் எல்லாமே நம்பிக்கை, மனோசக்தி, ஆழ்மன சக்தி.